الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق الله العظيم الحمد لله அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இன்றைய தினத்தினுடைய தராவீஹ் தொழுகையினை முழுமையாக தொழச் செய்த ரப்புல் ஆலமீனிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அதே போல எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இன்றைய தினம் ஏறத்தாழ 26 ஜுஸூக்கள் மொத்தமாக ஓதப்பட்டு விட்டது. இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சூரத்துல் ஹுஜராத். இந்த ஹுஜராத் என்பதற்குண்டான பொருள் அறைகள் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களினுடைய அறைகளை இந்த வார்த்தை குறிக்கும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்கிறாங்க. சரி, இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுபுஹ் தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த சூறால அல்லாஹு தஆலா ஆரம்ப வசனங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி எப்படி நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுது. இப்போ மதரசாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆலிம் உலமாக்கள் உருவாகிற மதரசாக்கள். அந்த மதரசாக்களில் மாணவர்களுடைய சேர்க்கை முதல்ல மாணவர்கள் உள்ளே வரும்போது அவங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குற பாடம் உஸ்தாதுமார்களுக்கு உண்டான மரியாதை தான். அந்த உஸ்தாதுமார்களுக்கு உண்டான மரியாதையை இந்த சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஆரம்ப ஒரு 3-4 வசனங்கள்ல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். என்ன? லா துகத்திமு பைன யதயில்லாஹி வ ரசூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முந்தாதீர்கள். அவங்க பேசும்போது நீங்கள் முந்தாதீங்க, முன்னாடி சேர்த்து பேசாதீங்க, மற்ற விஷயத்திலையும் அவர்களை நீங்கள் முந்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறான். அடுத்தபடியாக யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். அப்போ பெருமானாருடைய சத்தமும் உஸ்தாதுமார்களினுடைய சத்தமும் ஒன்று தான். இப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது ஒன்று. அதே போல் எங்கெங்கெல்லாம் பெருமானாரை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளிலும் நாம் சத்தத்தை உயர்த்தி கத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்ற இந்த ஒழுக்கத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் பேசிட்டு வரா. அடுத்ததாக இந்த சூறால அல்லாஹ் மிக முக்கியமாக பேசவிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் சமூக ஒழுக்கம், சமூக நல்லிணக்கம். 2 விஷயம் அல்லாஹ் பேசுகிறான். இந்த சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் பேசுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்து ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். நீங்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே நீங்கள் ஒரே சகோதரர்கள் தான். உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு செய்யாதீங்க, உங்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக நீங்கள் வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறான். ஒன்று. சமூக ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது முதல் விஷயம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வதந்திகளை பரப்பாதீர்கள், வதந்திகளை பரப்பாதீர்கள். இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தளத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு கம்யூனிகேஷனுக்காகத்தான் அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதில் பல எக்கச்சக்க செய்திகள் வருது. அதில் எது உண்மை பொய்யின்னே ஆராயாமல் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. இந்த வசனம் இறங்கப்பட்ட நேரம் எப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தார்கள், ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்தார்கள் இடத்துல போகிறதுக்கு முன்னாடி
அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்கிறாங்க, சரி பெருமானாரும் ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாரு, அவங்கள போய் நம்ம கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. இவர் வசூல் பண்ண வேண்டிய ஒரு முன்னாடி போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கூட்டம் மொத்தம் கும்பலாக நிற்கிறத பார்த்து பயந்துட்டு இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னு சொன்னால், ஒரு வேளை ஜக்காத்தை போய் கேட்டால் அந்த கூட்டம் சேர்ந்து நம்மளை அடிக்க வராங்களோன்னு பயந்துட்டு அதை ஆராயாமல் நேராக பெருமானார் இடத்துல வந்து உல்டாவாக சொல்கிறாரு செய்தியை. இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட போயிருந்தேன், அவங்க என்னென்னா ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ உடனே இந்த கூட்டத்தார்களும் இவர் அப்படியே பின்தொடர்ந்து வந்துடுறாங்க பெருமானார் இடத்துல. இப்போ பெருமானார் இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல இவர் இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்காக வந்தார், இவரை கண்ணியப்படுத்துறதுக்காக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், இவர் என்னன்னா வந்தவர் எதுவுமே பேசாமல் திரும்ப உங்கள் இடத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அங்கே நடந்த உண்மையை சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், யாராவது உங்களிடத்தில் ஒரு பாவி வந்தார், ஃபதபையனு, அவனை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், அன் துஸ்லிஹு, தெளிவுபடுத்தி ஆராய்ந்ததற்கு பிறகு நீங்கள் அதில் முடிவெடுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு உத்தரவிடுறான். இது என்ன, வதந்திகளை பரப்பு. ஒன்று புரியாமல் ஒரு விஷயத்தை அறியாமல் நம்ம அதை அப்படியே எடுத்து ஷேர் செய்கிறது, மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறது, அல்லது ஒரு விஷயத்தை ஆராயாமல் அதை போய் பற்ற வைக்கிறது. இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், முதல் பாவம். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தில் 3 விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா ஐ யகூனு கைரம் மின்ஹும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அல்லாஹ் சொல்கிறான். என்னன்னு சொன்னால், யாரையும் நீங்கள் கேலி பரிகாசியம் செய்யாதீர்கள். இன்றைக்கி பேரில் கேலி பரிகாசம்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஒருத்தவங்க அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறதை விட இன்றைக்கி பட்ட பேரை வச்சு சொல்லி கூப்பிடுறது தான் ஒரு பழக்கமே அதிகமாக போயிடுச்சு. ஒரு சாதாரணமாகவே ஒரு பேச்சுவார்த்தையிலே இன்றைக்கி இன்னாருடைய மகன் நல்ல விதத்தில் கூட சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி இவங்களுடைய மகன், இது போல் கேலி பரிகாசத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பரவலாக நம்ம பேசுகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஒழுக்கத்தை இந்த வசனங்களில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இரட்டிப்பாக பேசுகிறான். அடுத்ததாக அந்த ஒரே வசனத்தில் அல்லாஹ் 3 பேசுகிறான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமான விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப். முதலாவது, கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள், பிறரின் மீது கெட்ட எண்ணம் நீங்கள் கொள்ளாதீர்கள், முதல் விஷயம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வலா வலா தஜஸ்ஸசு, பிறருடைய குறைகளை ஆராயாதீர்கள், பிறருடைய குறைகளை ஆராயாதீர்கள். மூணாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வலா யக்தப், புறம் பேசாதீர்கள், வலா யக்தப், புறம் பேசாதீர்கள். அப்படி நீங்கள் புறம் பேசினீர்கள் என்றால் நீங்கள், அது பிறகு நான் சொல்கிறேன். முதல்ல அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒருத்தவங்க மேலே இவங்க இப்படி தான் அப்படின்றத வெளிப்பார்வையில் நம்ம முடிவு செஞ்சிடறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. என்னென்னா, இந்த கணவன் மனைவி செல்வாக்கோடு இருக்கிறாங்க. ஒரு சொந்தக்காரங்க அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கணவன் மனைவி பிறகு ஒரு காலம் வருது, செல்வாக்கு இல்லாமல் செல்வம் எல்லாம் போய் ஏழையாயிடுறாங்க. இப்போ அவங்கள பார்க்க வந்த நபர்கள் வராமலே போயிடுறாங்க. இப்போ அந்த மனைவி கணவனிடத்தில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம இடத்துல செல்வம் இருக்கும் போதெல்லாம் இவர் நம்மளை வந்து சந்திச்சுட்டு போயிட்டு இருந்தார், நம்மளும் கண்ணியப்படுத்தி அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ நம்மளிடத்துல செல்வம் இல்லை, அதனால் இப்போ பாருங்கள் இவர் நம்ம இடத்துல வரதில்லை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கணவர் சொல்கிறாரு, நீ ஏமா இப்படி தப்பான எண்ணத்தில் பார்க்குற? நம்ம ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு இருக்கும்போது அவர் வரும்போது நம்ம அவரை கண்ணியப்படுத்தி அனுப்பணும். அவர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறாம்ல, ஒருவேளை இப்போ நம்ம ஏழ்மையாக இருக்கிறதுனால அவர் நம்ம இடத்துல வந்து நம்ம அவருக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம சங்கடப்படுவோம்னு கூட நினச்சி அவர் வரலாமல் இருக்கலாம்ல. ஏன் நீ உன்னுடைய எண்ணத்தை இப்படி பார்க்குற? அல்லாஹ்வே பிறரின் மீது தப்பான எண்ணத்தை வைக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ ஏமா இப்படி எண்ணம் வைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கணவர் அந்த மனைவிக்கு விளக்குறாங்க. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக நம்ம அறிவிக்கிறாங்க. அப்போ வெளிப்படையில் பார்க்குற விஷயங்களை வச்சு யாரையும் நம்ம மதிப்பிடக்கூடாது. அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது.
நம்ம மதிப்பிட்டு இவங்க இப்படி இவங்க இப்படின்ற பேச்சு நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்கிற முதல் பாவம், முதல் ஒழுக்கம் இது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், பிறர் குறைகளை ஆராயாதீர்கள். இந்த பிறர் குறைகளை ஆராயிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹுக்கு அறவே பிடிக்காது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலாவுடைய கருணையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா நாளை மறுமையில் என்ன செய்வான்னா, அவனுடைய அடியான கேள்வி கணக்கு கேட்கறதுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் கூப்பிடுவான். பெரிய கூட்டமே பின்னாடி நிற்கும். ஒரே ஒரு அடியானை மட்டும் அல்லாஹு தாலா கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவனிடத்துல சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி உன்னுடைய ஏடெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் விசாரிக்கவா இல்லை உன்னுடைய தாயிடத்தில் கொடுத்து நான் விசாரிக்கவான்னு அல்லாஹ் அந்த அடியான்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவானா, இல்லையா அல்லாஹ் நீயே விசாரி, என்னுடைய பாவத்தெல்லாம் என்னுடைய தாய் பார்த்தாங்கன்னே என்னுடைய தாய் தண்டிச்சிருவாங்க, ஆனால் நீ தான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய், அதனால் நீயே என்னுடைய பாவத்தை விசாரிச்சிருன்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைவாராம். இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் தெரியும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம்னா பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தஃப்சீர் என்ன? பொதுவாக அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவங்களை அல்லாஹ் தாலா முஸ்லீம்களின் காஃபிர்கள் மீது இரக்கம் காட்டுவான், மறுமையில் முஸ்லீம்களின் மீது இரக்கம் காட்டுவான். இதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது ஒரு தஃப்சீர். இன்னொரு தஃப்சீரில் அர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னால் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்தவனை அல்லாஹ் மன்னிப்பான், அதுக்கு தான் அர் ரஹ்மான். அர் ரஹீம்னு சொன்னால் செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், இதுக்கு தான் அர் ரஹீம். அப்போ அப்படிப்பட்ட கருணையில் அல்லாஹ் தாலா அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டுருவான். இன்னொரு அடியான அதே போல் மற்றொரு அறிவிப்பில் வருது, அல்லாஹ் தாலா கூப்பிட்டு விசாரணையை தொடங்குவான். தொடங்குறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆமால் கையில் கொடுத்துருவான். கொடுத்துட்டு படிப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே தன்னுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வருவார். படிக்க படிக்க இவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். உடனே அதை படித்து முடித்தோடனே அல்லாஹ் தாலா சொல்லுவான், என்னப்பா படித்து முடிச்சிட்டியா? ஆமாய்யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவருடைய நன்மைகளை அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னுடைய நன்மையை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்வாரோ, ஒரு சஜிதாவில் விழுந்து அல்லாஹுக்கு சஜிதா செய்வாராம். அப்போ அல்லாஹ் தாலா திரும்ப எழுப்பி விட்டு, இக்ரா இப்னு ஆதம், மறுபடியும் படி ஆதமுடைய மகனேன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அந்த ஏட்டில் இருக்குமா. இந்த பாவங்களை அவர் என்ன செய்வார்னா தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே வருவாராம். பாவம் படிக்க படிக்க வெக்கத்தில் அல்லாவை பார்க்க கூட சகிக்காமல் இவருடைய முகத்தை திருப்பிக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பாராம். படித்து முடித்த பிறகு அல்லாஹ் தஆலா கேட்பானா, என்னப்பா உன்னுடைய பாவங்கள்லாம் படிச்சுட்டியே, இதெல்லாம் நீ ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரா, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி முகத்தை திரும்ப முடியாமல் அந்த பாவங்களை பார்த்து அவர் சொல்லுவார் அல்லாஹ்விட. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன செய்ய, திரும்ப ரெண்டாவது செய்தா செய்வாராம். ரெண்டாவது செய்தா செஞ்ச பிறகு அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிச்சுட்ட போ அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த தூரத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விக்காக அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பார்வைக்கு இவர் எப்படி தெரியுவாங்களா, அந்த மக்கள் எல்லாம் பேசிப்பாங்களா, பரவாயில்லையே ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்லடியாராக இருப்பார் போலையே, அல்லாஹ் போய் கேள்வி கேட்க ஆரம்பித்தா 2 சஜிதா செஞ்சார், சொர்க்கத்துக்கு போயிட்டார். அவங்க பார்வையில் இவ்வளோதான் இருக்குமா. அவர் என்ன நன்மைகள் செஞ்சார், அவர் என்ன தீமை செஞ்சாருன்ற குறைகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த மாட்டான். அப்போ அல்லாஹ்வே அடியார்களுடைய குறைகளை மறைக்கும் போது நாமையே பிறருடைய குறைகளை ஆராய்ஞ்சி அதை போய் 4 பேரிடத்துல பேசி நம்ம அது ஒரு பாவத்தையே நம்ம சம்பாதிச்சுக்கணும். அல்லாஹ் அந்த 2வது ஒழுக்கத்தை இப்படி நமக்கு குறிப்பிடுகிறான். 3வதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம், வலா யக்தம், நீங்கள் புறம் பேசாதீர்கள். இந்த புறம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒருத்தன் செய்யாமல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் அவதூறு. இந்த அவதூறுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கியிருக்கான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரத்து நூர் நம்ம இடையில சொல்லியிருந்தோம். செய்யாத ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அது அவதூறு, அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உண்டான ஒரு விஷயம். இந்த செய்த ஒரு தவறை அதை மறைக்காமல் அதை போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் புறம். இதே அல்லாஹ் இன்னைக்கு சொல்கிறான், யார் இந்த புறத்தை பேசுகிறாங்களோ, இந்த புறத்தை பேசக்கூடியவர்கள், வலா யக்தப் பஅதுக்கும் அயுஹிப்ப அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தா,
இறந்த தனது சகோதரனினுடைய இறைச்சியை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். இந்த கொச்சையான வார்த்தையை வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல வேற எந்த பாவத்தையும் திட்டினதில்லை. ஜினாவை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஆனால் திட்டினதில்லை. ஆனால் இந்த புறத்தை பற்றி அல்லாஹு தாலா இறந்த தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு இந்த கொச்சையான வார்த்தையை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கீபத்து அக்பருல் ஜினா. இந்த கீபத், இந்த புறம் பேசுகிற பாவம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜினாவை விட மிகப்பெரிய ஒரு பாவம். காரணம் என்ன தெரியுமா? ஜினா செய்யும் போது கூட ஒரு அடியான் ஜினா செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த பாவத்தை நம்ம செய்கிறோன்றது அவனுக்கு தெரியும். பிறகு தௌபா செய்யறதுக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோமே, நம்ம தௌபா செஞ்சிருவோமேன்னு. ஆனால் இந்த புறம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவர்களுக்கு நம்ம புறம் பேசுகிறோன்றதே தெரியாது, நம்ம செய்யக்கூடிய பாவமே என்னென்று தெரியாது. இவர்களுக்கு எப்படி தௌபா கிடைக்கும்? இவர்கள் எப்படி தாம் செஞ்ச பாவத்தை நினச்சி தௌபா கேட்பாங்க? அப்படின்றதான் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்காக தான் ஜினாவை காட்டிலும் இந்த புறம் பேசுதல் என்பது மிகப்பெரிய பாவம் என்று கருதினார்கள். எனவே இந்த 3 ஒழுக்கங்களை தயவு செய்து வாழ்க்கையில் நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் மேலேயும் கெட்ட எண்ணம் முதல்ல வைக்கவே கூடாது. அப்படி வச்சுட்டோன்னு செஞ்சால் அடுத்த பாவம் என்ன செய்வோம்? அவங்களுடைய குறைகளை ஆராய ஆரம்பிப்போம். அடுத்து அவங்களுடைய குறைகளை ஆராய ஆரம்பிச்சுட்டா என்ன செய்வோம்? 3வதாக நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிப்போம். இது அல்லாஹ் ஒரே வசனத்தில் 3 விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம், இந்த ஒரு பாவத்தை செஞ்சால் ஒன்றுக்கடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சமூக ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் பேசுகிறான். எனவே இதுபோல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் புரிவானாக. குர்ஆனில் எந்தெந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகிறானோ அதையெல்லாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.